மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இங்கே வரக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஜிப்மர் புதுச்சேரி இன்ஸ்டியூட்டில் பிஎஸ்சி கோர்சஸ் படிப்பதற்கான அட்மிஷன் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜிப்மர் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸில் 181 சீட்ஸ் வந்து இருக்குது. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கோர்ஸில் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஎஸ்சி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் 2025-26 அகாடமிக் இயர்க்கான கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதற்கான கடைசி நாள் 22/9/2025. சரிங்களா. ஜிப்மர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். சரிங்களா. மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே நேரடியாக இங்கே வரக்கூடிய ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கோர்ஸஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் உண்டு. சரிங்களா. இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் ஆக்ட் படி அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட். இதில் வந்து யூஜி, பிஜி, அதாவது எம்பிபிஎஸ், எம்டி, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய யூஜி, பிஜி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா. 2000 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ட்ரைனிங் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. இதற்கான என்கொயரி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா jipmer.edu.in. ஓகே, இப்போது இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 22/9/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். எலிஜிபிள் கேண்டிடேட் யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து 8/10/2025 அன்னைக்குள்ளே வெளியிடுவாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் டேட் வந்து அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வரும்பொழுது தெரியப்படுத்துவாங்க. கவுன்சிலிங் டேட்டும் அட்மிஷன் ப்ரொசீஜரும். கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ்க்கு 27/10/2025 அப்புறம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஓகே, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இந்த நோட்டீஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த கவுன்சிலிங்கில் எந்தெந்த கோர்சஸை ஃபில் பண்ணுவாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். பிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் யூஜி ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான். ஏன்னா வந்து ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்குது, அதே மாதிரி யானமில் இருக்குது, காரைக்காலில் இருக்குது. காரைக்காலில் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் இந்த கோர்சஸ் தான் வந்து யானத்தில் வந்து கோர்ஸில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஜிப்மர் புதுச்சேரியில் மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி அலைட் ஹெல்த் கோர்சஸ் வந்து இருக்குது. அட்மிஷன் வந்து இந்த ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு தான். ஜிப்மரில் என்னென்ன கோர்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கோர்ஸஸை பற்றி என்னென்னு பார்த்துக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமில் 4 வருடம் டிகிரி கோர்ஸு. இதில் இன்க்ளூடிங் 24 வீக்ஸ் வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் உண்டு. சரிங்களா. 24 வாரங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் உண்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்கப்படும். பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஏஹெச்எஸை பொறுத்த வரைக்கும் 4 வருட கோர்ஸ் தான். அது வந்து பிஎம்எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் அந்த கோர்ஸும் பார்த்திங்கன்னா 4 வருடம் தான். ஆனால் அது வந்து 3 ஆண்டு வந்து தியரி இருக்கும், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸு. 6 மாதம் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அலைட் சயின்ஸ் கோர்சஸில் வந்து 4 வருடம், அதில் 3 வருடம் தியரி அண்ட் ப்ராக்டிக்கலும், 1 வருடம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் உண்டு. சரிங்களா. அதே மாதிரி என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதற்கான கரிக்குலம் என்ன அப்படின்றது வந்து செப்பரேட்டாக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 94 சீட்ஸ் இருக்குது. 94 சீட்டில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்க்கு ரிசர்வான சீட்டு 85 சீட்ஸு. மேல் கேண்டிடேட் ரிசர்வான சீட்டு வந்து 9 சீட்டு. இந்த பிஎஸ்சி நர்சிங்கை மட்டும் ஃபீமேல் அண்ட் மேலுக்கான ரிசர்வேஷன் செப்பரேட்டாக உண்டு. அதாவது சீட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட் 9 சீட்ஸ் மட்டும்தான், 9 பேர் மட்டும்தான் வந்து மேல் கேண்டிடேட் எலிஜிபிள். ரிமைனிங் இருக்கக்கூடிய 85 சீட்ஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் ரிசர்வ்டு. சரிங்களா. இருக்கக்கூடிய ரிமைனிங் ஏஹெச்எஸ் கோர்சஸ்க்கு யார் வேணாலும், அதாவது ஃபீமேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி யார் வேணாலும் ஃபில் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 87 சீட்ஸில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி, அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸில் மட்டும் 37 சீட்ஸ் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்துலேயும் 5 சீட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன கோர்ஸ்? அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, அதே மாதிரி கார்டியாக் லெபார்ட்டரி டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, பிளட் பேங்கிங்கில் எம்எல்டி,
அதே மாதிரி மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, நியூரோ டெக்னாலஜி, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, டோட்டலாக 181 சீட்ஸ் வந்து இன்க்ளூடிங் பிஎஸ்சி நர்சிங்கை சேர்த்து இருக்குது. 181 சீட்ஸ்க்கு தான் வந்து இந்த கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்டில் 5% வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் உண்டு. இதற்கான எப்படி செலெக்ஷன் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ நடத்தக்கூடிய நீட் 2025, அதாவது எம்பிபிஎஸ்க்கு நீட் எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த நீட் எக்ஸாம் அட்டன் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா, மினிமம் குவாலிஃபிகேஷன் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 1/4/2024 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட், ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் வைத்திருக்கணும். இதற்கான சென்ட்ரல் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன ஸ்டேட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக அவங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட், நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வைத்திருந்தால் மட்டும்தான் வந்து ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். சரிங்களா, அதற்கான ஃபார்மேட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் அவங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து ஓபிசி சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கணும். இருந்தால் அவங்க ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அனெக்ஷர் 2ல் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இருக்கணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். 1/4/2024 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். சரிங்களா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 5% ரிசர்வேஷன். அதே மாதிரி மினிமம் டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 40% இருக்கணும். சரிங்களா, பாண்டிச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்பெஷலாக வந்து பாண்டிச்சேரி யூடி டொமிசைல்ஸ் அங்கேயே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு சர்டன் ரிசர்வேஷன் உண்டு. சரிங்களா, அதாவது அவங்களுடைய ஃபாதரோ, அதாவது பேரண்ட்ஸ் இல்லை யாரோ, ஃபாதர் மதர் இல்லை யாராவது வந்து அங்கே பாண்டிச்சேரியில் 5 வருடம் கண்டிஷனாக வந்து அங்கே, அதாவது இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது இல்லையா 31/8/2025 முன்னாடி ஒரு 5 வருடம் அங்கே பணிபுரிந்திருக்காங்க, இல்லைனா அங்கே வந்து கண்டினியூஸாக ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பாண்டிச்சேரி ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அல்லது 10ஆம் வகுப்பு 11 12 அதே மாதிரி லாஸ்ட்டு 5 வருடம் இந்த 12ஆம் வகுப்புலேருந்து மேலே இருக்கக்கூடிய 5 வருடம் வந்து கண்டினியூஸாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் தங்கி படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பாண்டிச்சேரி ரெசிடென்சிக்கு எலிஜிபிள். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயோ அப்பா அம்மா யாராவது கார்டியன் யாராவது வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டினியூஸாக லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் ரெசிடென்சி இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சன் இருக்காங்களே அவங்களும் வந்து பாண்டிச்சேரியை ஹோம் டவுனாக டிக்ளேர் பண்ணி பணிபுரிந்த அவங்களுடைய பசங்க அவங்களும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதாவது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு செப்பரேட் ரிசர்வேஷன் உண்டு. வெர்டிகல் ரிசர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் அன்ரிசர்வ்டு செப்பரேட்டாக, பாண்டிச்சேரியில் ஓபிசி என்சிஎல், பாண்டிச்சேரியில் எஸ்சி, பாண்டிச்சேரி எஸ்டி, பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ், பாண்டிச்சேரியிலேயே பிடபிள்யூபி, அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வந்து பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு செப்பரேட் ரிசர்வேஷன் உண்டு. எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்தியன் நேஷனாக இருந்தால் போதும். ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த கேண்டிடேட் எந்த ஸ்டேட்டஸ் எந்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். நீட் யூஜி 2025 என்டிஏ நடத்தின எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். 17 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 1/1/2009 முன்னாடி அன்னைக்கு அல்லது அதற்கு முன்னாடி பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு 17 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. 12ஆம் வகுப்பில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அல்லது பயாலஜி படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷ் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஆனால் மினிமம் வந்து 50% எடுத்துருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். அதுவே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் இல்லை ஓபிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 40% எடுத்திருந்தால் போதுமானது. அன்ரிசர்வ்ட்லேயே பிடபிள்யூடி கேண்டிடேட் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு 45% எடுத்திருந்தால் போதுமானது. ஓகேங்களா. பிஎஸ்சி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். சரிங்களா.
அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுது நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது என்ன இமெயில் ஐடியும் என்ன மொபைல் நம்பரும் கொடுத்துருந்தாங்களோ அதே மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி தான் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், நீட் யூஜி ஸ்கோர் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்கோர் கார்டு, அவங்களுடைய ஓபிசி என்சிஎல் அப்படின்னு வந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்லாம் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு வந்தால் என்ன அவங்களுக்கு பொருந்தமோ அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டொமிசைல் சர்டிஃபிகேட், அது ரெசிடென்சி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி இல்லை ரெசிடென்சி சர்டிஃபிகேட், அதற்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு வந்தால் எதெல்லாம் பொருந்துமோ அது எல்லாமே சாஃப்ட் காப்பி ரெடியாக வச்சுருக்கணும். அப்ளை பண்ணும்பொழுது அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கேண்டிடேட் டீட்டெயில்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுடைய பேரில் அந்த ஃபோட்டோவுடைய ஃபைல் வந்து கேண்டிடேட்டோடைய நேம், இப்போ வந்து மீரா அப்படின்ற மாதிரி தான் மீரா ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலோடைய நேம் வந்து போட்டு நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோட்டோ 1/1/2025 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். 1 MBக்குள்ளே இருக்கக்கூடிய ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கணும். சைனும் அதே மாதிரி மீரா சிக்னேச்சர் அப்படின்னு உங்களுடைய பேர் போட்டு சிக்னேச்சர் அப்படின்னு போட்டு அதையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும், சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீட் யூஜியோடைய ஸ்கோர் கார்டு ரெடியாக வச்சுருக்கணும். யூஆர் கேண்டிடேட், பியூஆர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள தவிர ரிமைன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பராக எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ராப்பராக ரெடியாக வச்சுருக்கணும். வச்சுருந்தாங்கன்னா அதை கடகடன்னு அவங்க எங்கே கேட்குறாங்களோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் சென்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கேட்கும் பொழுது எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் லிஸ்ட்டு 8/10/2025 முன்னாடி வெளியிடுவாங்க. எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு செப்பரேட்டாக ஒரு லிஸ்ட்டு, ஓபிசி என்சிஎலுக்கு ஒரு லிஸ்ட்டு, எஸ்சிக்கு ஒரு லிஸ்ட்டு, எஸ்டிக்கு ஒரு லிஸ்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு, பாண்டிச்சேரியிலே யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் செப்பரேட்டாக லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. இண்டிவிஜுவல் கேண்டிடேட்க்கு தனியாக லிஸ்ட்டு அல்லது செலெக்ஷன் டீட்டெயில்ஸோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் வெப்சைட்டை தான் செக் பண்ணணும். செக் பண்ணுற கேண்டிடேட்ஸ், அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் jipan.edu.in வந்து ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த விதமான டீட்டெயில்ஸாக இருந்தாலும் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பராக எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஒரிஜினல் ரெடியாக வச்சுருக்கணும். 3 செட்டு ஃபோட்டோ, அதாவது ஜெராக்ஸ் காப்பி போட்டு ரெடியாக கையில் வச்சுருக்கணும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை 3 செட்டு. அதே மாதிரி 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடியாக வச்சுருக்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி நீட்டில் நீங்கள் வந்து எடுத்த ஸ்கோர் கார்டு, நீட்டுடைய அட்மிட் கார்டு, நீட்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கும் இல்லையா, அந்த அட்மிட் கார்டு, இப்போ நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷனுடைய காப்பி, 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பாஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா பாஸ் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இருக்குன்னா மார்க் ஷீட்டு, கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ரெசிடென்சி ப்ரூஃப் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ரெசிடென்சி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது ஓகே. பாண்டிச்சேரி சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபு, டிசி, இமிக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும் கவுன்சிலிங் வரும் பொழுது. அதே மாதிரி இன்கேஸ் தமிழில் இருக்குது இல்லை எதனா ஹிந்திலேயோ வேறு லாங்குவேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? அதை வந்து கெசட்டட் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயும் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் மட்டுமோ அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தியில் மட்டுமோ இல்லை அதர் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். பிஎஸ்சி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஒன் டைம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் டைமில் மட்டும் பே பண்ணக்கூடியது 2500 ரூபாய். அகாடமிக் ஃபீஸ் வருஷம் கட்டுறது 1200 ரூபாய். ஜிப்மர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஃபீஸ் இதுவும் வருஷம் 1000 ரூபாய் கட்டணும். லேர்னிங் ரிசோர்ஸ் ஃபீஸ் இதுவும் ஆண்டுக்கு ஒவ்வொரு டைமும் கட்டணும் 2000 ரூபாய். கார்பன்ஸ் ஃபண்டு அகாடமிக் ஃபீல ஆனுவல் ஃபீஸ் 60 ரூபா வந்து வருஷம் கட்டணும். ஐடி கார்டு ஒரு டைம் நீங்கள் வந்து 150 ரூபாய் கட்டணும். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் ஆனுவலி வந்து 1500 ரூபாய் கட்டணும். காஷன் டெபாசிட் ஒன் டைம் நீங்கள் பே பண்ணணும் 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய் நீங்கள் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம்
ரிட்டர்ன் கொடுக்கப்படும். சரிங்களா? ஒன் டைமில் பே பண்ணுறது காஷன் டெபாசிட். 11,410 ரூபா வந்து ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் டைமில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேறு எங்கேயோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்ஸோ இல்லை வேறு ஏதோ கோர்ஸோ உங்களுடைய ஸ்டேட்லேயோ அல்லது வேறு எதுலேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயோ உங்களுக்கு பிடித்த வேறு இடத்துல கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேருந்து ஃபைனல் கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கேன்சல் பண்ணிட்டு போனீங்கன்னா 10,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெனால்ட்டி. ஃபைனல் கவுன்சிலிங்லேருந்து ஃபஸ்ட் அகாடமிக் இயர் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் 25,000 ரூபாய் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர்க்குள்ளே நீங்கள் பே போகிறீங்க வித்ட்ரா பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 50,000 ரூபாய் 50,000 வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் அக்காமடேஷன் உண்டு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாக வந்து ஹாஸ்டல் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹானர் கோட், ரேகிங் இதெல்லாம் வந்து ப்ராஹிபிட்டட் ஏரியா. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸஸ் என்னென்னவோ அது எல்லாமே அப்ளிகபிள். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோஸ்டர் கவுன்சிலிங் மூலியமாக நடக்கும். உங்களுக்கு வந்து மேனுவல் கவுன்சிலிங்காக ஆன்லைன் கவுன்சிலிங்காக அப்படின்றது வந்து கவுன்சிலிங் நோட்டீஸ் வந்தால் தான் தெரியும். ஓபிசி என்சிலுக்கான ஃபார்மேட் இது தான். கண்டிப்பாக உங்கள் சர்டிஃபிகேட்டில் இந்த லைன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் he she does not belongs to person section creamy layer அப்படின்ற லைன் இருக்கணும். அல்லது he or she belongs to non creamy layer non creamy layer section அப்படின்றது இந்த ரெண்டு லைனில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும். அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்யூட்டி தாசில்தார் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய யார் வேணாலும் சைன் பண்ணியிருக்கலாம். விஏஓ அவங்களாம் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது நாட் எலிஜிபிள். அதனால் ரொம்ப முக்கியம். பாண்டிச்சேரி ரெசிடென்சிக்கான ஃபார்மேட் இது தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்சியை கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். டிசபிலிட்டி அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு இதுவும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ்டர் பாயிண்ட், அதாவது 200 பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் யூஆர், ஓபிசி, பியூஆர், அதே மாதிரி இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிஎஸ்சி, பிஎஸ்டி, பிபிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்களுக்கான ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட்டான மெரிட் லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இப்போ யூஆர் அன்ரிசர்வ்டில் ஃபஸ்ட்டு ஒன், யார் அன்ரிசர்வ்டில் டாப் ஃபஸ்ட்டு மார்க் இருக்காங்க, அதாவது நீட்டில் இப்போ ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க இந்த கவுன்சிலிங்க்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீட்டில் எவ்வளோ மார்க் வேணால் டோட்டல் மார்க் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த பிஎஸ்சி கோர்ஸுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டில் யாரும் ஃபஸ்ட்டு மார்க் அவங்க வந்து யூஆர் 1 வச்சுருப்பாங்க. அன்ரிசர்வ்டில் ஃபஸ்ட்டு மார்க் யாரோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு என்ன கோர்ஸ் கேட்குறாங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது யூஆர் 2 கூப்பிடுவாங்க. அவரும் என்ன கோர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இதை ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது யூஆர் 3 பொறுத்த வரைக்கும் கூப்பிடுவாங்க. அடுத்தது ஓபிசி கேண்டிடேட், ஓபிசி மெரிட் லிஸ்ட்டில் ஓபிசியில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாண்டிச்சேரி யூஆர் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு, பாண்டிச்சேரி யூஆர் லிஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. இன்கேஸ் இப்போ பாண்டிச்சேரி யூஆர் கேண்டிடேட் தான் யூஆர் ஃபஸ்ட்லேயும் அவர் தான் சேம் கேண்டிடேட், இல்லைனா அவங்க தான் சேம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி அவங்க சீட் எடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் பாண்டிச்சேரி யூஆரில் 2 கூப்பிடுவாங்க. இப்படி 1 by 1 எஸ்சியில் ஃபஸ்ட் இருக்க கேண்டிடேட்டு கூப்பிடுவாங்க. ஓபிசியில் ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட் முடிச்சாச்சு, 2வது கேண்டிடேட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சீட்டோ அதை ஃபில் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேண்டிடேட்டாக கால்ஃபர் பண்ணி டோட்டலாக இருக்கக்கூடிய 181 சீட்ஸை இந்த 200 பாயிண்ட் ரோஸ்டர் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து செப்பரேட்டாக நம்ம கவுன்சிலிங் டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் உண்டு. அதேமாதிரி ஹாஸ்டல் எல்லா இதுவுமே உண்டு. லேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் அல்லது பிஎஸ்சி கோர்சஸ் படிப்பதற்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அதாவது வருஷம் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து
ரூ. 6000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். காஷன் டெபாசிட் இந்த ரூ. 5000 வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, ரீஃபண்டபிள். அதே மாதிரி மெஸ் டெபாசிட் ரூ. 3000 இதுவும் வந்து ரீஃபண்டபிள். வருஷம் நீங்கள் பே பண்ணுறது இந்த ரூ. 6000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு இபி பில்லையும் சேர்த்து ரூ. 5000 பே பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் வந்து ரூ. 20000 பே பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வருஷம் வந்து நீங்கள் இந்த ரூ. 6000 ப்ளஸ் ரூம் ரெண்ட் வந்து ஷேர்ட் அக்காமடேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரூ. 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரூ. 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஷேர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரூ. 12000, இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரூ. 15000, செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட் இயர் மட்டும் ரூ. 20000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து ரூ. 12000 அல்லது ரூ. 15000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்க, செகண்ட் இயர் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் செகண்ட் இயரில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பே பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதான் டீட்டெயில்ஸ். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.